கர்த்தரிடத்தில் விசாரியும். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மசையாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பினபோது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதுமில்லை, அவன் மன்னிப்பதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். சிதேக்கியா ராஜாவுக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சிதேக்கியா தன்னுடைய துக்க நாட்களில் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இதற்காக பஸ்கூரையும் செப்பனியாவையும் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்புகிறார். சிதேக்கியாவுக்கு எரேமியாவின் உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை எரேமியா மூலமாய் வெளிப்படும். எரேமியா தீர்க்கதரிசியின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிதேக்கியா விரும்புகிறார். சிதேக்கியா இந்த மட்டும் தன்னை தாழ்த்துகிறார். ஆனால் எரேமியா சொல்லுகிற ஆலோசனையின்படி செயல்படுவதற்கும் கர்த்தர் தன்னை ஆளுகை செய்வதற்கும் சிதேக்கியா தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. சிதேக்கியா அந்த அளவுக்கு தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தவில்லை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். அவன் தேசத்தின் நிலங்களையெல்லாம் பிடித்துக் கொண்டான். இப்போது எருசலேம் நகரத்தை சுற்றிலுமாய் முற்றுகை போட்டிருக்கிறான். எருசலேம் நகரத்தில் உள்ள ஜனங்களை தன்னுடைய பட்டயத்தால் கொன்று போட்டு யூதா மனுஷருடைய பொக்கிஷங்களையெல்லாம் கொள்ளையிட்டு அதை தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று பாபிலோன் ராஜா ஆசைப்படுகிறான். இந்த செய்தியை கேட்டு சிதேக்கியா மனம் கலங்குகிறான். சிதேக்கியா எரேமியாவிடம் நேரடியாக போகவில்லை. பஸ்கூரையும் செப்பனியாவையும் எரேமியாவினிடத்திற்கு அனுப்புகிறான். பஸ்கூர் மல்கியாவின் குமாரன், செப்பனியா ஆசாரியனான மாசையாவின் குமாரன். சிதேக்கியா ராஜா எரேமியாவினிடத்தில் தன்னுடைய தூதர்களை அனுப்பாமல் தானே நேரடியாக போயிருந்தால் அது அவனுக்கு நன்றாய் இருந்திருக்கும். ஆனால் சிதேக்கியாவோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தவில்லை. சிதேக்கியா ராஜாவின் கட்டளை பிரகாரம் பஸ்கூரும் செப்பனியாவும் எரேமியாவினிடத்திற்கு போகிறார்கள். இவர்கள் இருவரும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். ராஜா தங்களுக்கு சொன்ன செய்தியை இவர்கள் எரேமியாவினிடத்தில் பணிவோடும் மரியாதையோடும் அறிவிக்கப் போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு ஆசாரியர். பஸ்கூரும் செப்பனியாவும் எரேமியாவை போய் பார்ப்பதினால் எரேமியா ஆசாரியர்களுக்கு மத்தியில் உயர்த்தப்படுகிறார். எரேமியாவுக்கு கனமும் மகிமையும் உண்டாயிற்று. நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். இதுவே சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு அனுப்பிய செய்தி. கல்தேயரின் சேனையில் உள்ளவர்கள் எருசலேம் நகரத்தின் எல்லையை சுற்றிலும் நிற்கிறார்கள். அவர்கள் நகரத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தேசத்திலும் அரண்மனையிலும் பயமும் குழப்பமும் சூழ்ந்திருக்கிறது. சிதேக்கியா ராஜாவும் அரண்மனையில் உள்ள பிரதானிகளும் எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எரேமியாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய
அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் நேரடியாக ஜெபம் பண்ணாமல் எரேமியா தங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எரேமியா கர்த்தருடைய சிநேகிதர். கர்த்தர் எரேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்றும், தாங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார் என்றும் யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நினைவு அவர்களுடைய பாவத்தினால் வந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் இருக்கிறார். நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும் என்று சிதேக்கியா தன்னுடைய மனுஷர் மூலமாய் எரேமியாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தாருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். தேசத்தில் நெருக்கம் உண்டாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிதேக்கியா அறிந்து கொள்ள விரும்புகிறான். சிதேக்கியா ராஜாவும் யூதாவின் மனுஷரும் இதுவரையிலும் தங்களுடைய சுய பலத்தினாலும் சுய பராக்கிரமத்தினாலும் நேபுகாத் நேச்சாரோடு யுத்தம் பண்ணினார்கள். யுத்தத்தில் யூதாவின் மனுஷருக்கு இதுவரையிலும் தோல்வி உண்டாயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணினால் தங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சிதேக்கியா ராஜா நம்புகிறான். இதற்காகவே எரேமியா கர்த்தருடைய செய்தியை விசாரித்து தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சிதேக்கியா விரும்புகிறான். கர்த்தர் தம்முடைய கிருபையின் வழியை நமக்கு காண்பிக்கிறார். நம்மோடு அன்பாய் பேசுகிறார். நம்முடைய பாவத்தின் வழிகளில் இருந்து விலகி வருவதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவி புரியும். கிருபையின் காலத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவது நமக்கு நல்லது. இல்லை என்றால் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும். கர்த்தருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகி போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மிகுந்த சிரமத்தோடு கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டியது வரும். கர்த்தர் நமக்கு அருகாமையில் இருக்கும் காலத்தை நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது மனதில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் கலக்கங்களும் குழப்பங்களும் நிரம்பி நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வேதனையுடன் வரவேண்டியது வரும். நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும் என்னும் வாக்கியத்திற்கு நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும் என்று பொருள். கர்த்தர் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்பதை சிதேக்கியா அறிந்து வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி தங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ஒருவேளை தம்முடைய எல்லா அற்புத செயலின்படி தங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்றும் நேபுகாத் நேச்சாரை தங்களை விட்டு போக பண்ணுவார் என்றும் சிதேக்கியா நினைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் பலனற்று போவார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய சத்துருக்களால் கர்த்தரோடு யுத்தம் பண்ண முடியாது. அவர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். சிதேக்கியா இதை நம்பி எரேமியா தங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனுஷர் மூலமாய் சொல்லி அனுப்புகிறான். சிதேக்கியா ராஜாவுக்கும் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் நேபுகாத் நேச்சார் மூலமாக பிரச்சனை வந்திருக்கிறது. தாங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிதேக்கியாவின் விருப்பம். யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப விரும்பவில்லை. தேவனோடு ஒப்புரவாக விரும்பவில்லை. தேவனோடு சமாதானமாய் ஜீவிக்கவும் விரும்பவில்லை. ஆனால் நேபுகாத் நேச்சார் மூலமாய் தங்களுக்கு வந்திருக்கும் பிரச்சனைகள் தங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவனை நேபுகாத் நேச்சாரை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்பதே சிதேக்கியாவின் விருப்பம். கர்த்தர் எங்களிடத்திற்கு திரும்பி வருவார் என்பது சிதேக்கியாவின் விருப்பம் அல்ல. இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொன்னான். யாத்திராகமம் 10:17. சனகரிப் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டபோது சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதமாய் உதவி செய்தார். ஏசாயா யூதா தேசத்திற்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினார். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும்
சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். 2 நாளாகமம் 32, 20, 21. கர்த்தர் ஏசாயாவின் ஜெபத்தை கேட்டு யூதாவின் மனுஷருக்கு உதவி செய்தார். அதுபோலவே இப்போது கர்த்தர் எரேமியாவின் ஜெபத்தை கேட்டு தங்களுக்கும் உதவி செய்வார் என்று சிதேக்கியா நம்புகிறான். எரேமியா தங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும்போது கர்த்தர் தங்களுடைய சத்துருக்கள் எல்லோரையும் அழித்து போடுவார் என்று சிதேக்கியா நம்புகிறான். எசேக்கியாவின் சுபாவம் வேறு, சிதேக்கியாவின் சுபாவம் வேறு. எசேக்கியாவின் காலத்தில் யூதா மனுஷருடைய சுபாவம் வேறு, சிதேக்கியாவின் காலத்தில் யூதா மனுஷருடைய சுபாவம் வேறு. எசேக்கியாவின் காலத்தில் யூதா தேசத்திலுள்ள மனுஷர் எல்லோரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினார்கள். மக்கள் மத்தியில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. யூதா தேசத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாய் இருந்தார்கள். ஆனால் இப்போது சிதேக்கியாவின் காலத்தில் ராஜாவும் துன்மார்க்கமாய் இருக்கிறான். யூதா தேசத்தில் உள்ள ஜனங்களும் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் அவர்கள் மீது வராமல் தேவனுடைய நியாய தீர்ப்பும் கோபமும் தண்டனையும் அவர்கள் மீது வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எரேமியா மூலமாய் கேட்கப்பட்ட சிதேக்கியாவின் விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுத்து விடுகிறார். எரேமியாவின் இருதயம் சிதேக்கியா ராஜாவின் இருதயத்தை விட செம்மையாயிருக்கிறது. மற்ற ஆசாரியர்களின் இருதயத்தை விடவும் எரேமியாவின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சீராயிருக்கிறது. யூதாவின் மனுஷர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கவில்லை. எரேமியா ஜெபம் பண்ணிய போதோ கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். பஸ்கூரும் செப்பனியாவும் எரேமியாவினிடத்தில் சிதேக்கியா ராஜாவின் வார்த்தையோடு வந்திருக்கிறார்கள். எரேமியா அவர்கள் மூலமாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். யூதாவின் மனுஷர் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கலாம். கர்த்தர் இதுவரையிலும் இஸ்ரவேலுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு இன்னும் அநேக நன்மைகளை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெயரளவில் இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் காணப்படவில்லை. கர்த்தர் அவர்களை தம்முடைய இஸ்ரவேலாக அங்கீகரிக்கவில்லை. எருசலேமின் குடிகள் தங்களுடைய நகரத்தை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறார்கள். பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டு இருக்கிறான். கல்தேயரின் சேனையிடமிருந்து தங்களுடைய நகரத்தை தங்கள் சுய வல்லமையாலும் சுய முயற்சியினாலும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் சித்திக்காது. அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது. அவர்களுடைய சுயபலமும் சுய பராக்கிரமமும் அவமாய் போகும். கல்தேயரின் சேனை இப்போது எருசலேம் நகரத்திற்கு வெளியே அதை சுற்றிலுமாய் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை எருசலேம் நகரத்திற்கு நடுவிலே பிரவேசிக்க பண்ணுவார். அலங்கத்திற்கு வெளியே இருந்தவர்கள் நகரத்திற்கு உள்ளே வந்து விடுவார்கள். யூதா மனுஷருடைய பலமும் பராக்கிரமமும் கல்தேயரோடு யுத்தம் பண்ணுவதற்கு போதுமானதாய் இராது. யூதா மனுஷருடைய ஐஸ்வர்யங்களும் இந்த யுத்தத்தில் பயன்படாது. கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதா மனுஷருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை அழிப்பதற்கு கல்தேயரை தம்முடைய கருவியாகவும் பட்டயமாகவும் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து விடுவார் என்று எரேமியா சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் இதுவரையிலும் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலாய் இருந்தார்கள். கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருந்தார். இப்போதோ யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் இருக்கிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு சகாயராய் இல்லாமல் சத்துருவாய் இருக்கிறார். கர்த்தர் யூதர்களோடு கூட இருந்த வரையிலும் அவர்களுக்கு பலனாய் இருந்தார்.
இப்போதோ கர்த்தர் யூதாவின் மனுஷரோடு கூட இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சகாயராய் இல்லை. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு சிநேகிதராய் இல்லை என்றால் எரேமியாவும் அவர்களுக்கு சிநேகிதராய் இருக்க மாட்டார். நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்க மாட்டார். நம்முடைய ஆபத்து வேளைகளில் அவர் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு ஆபத்துக்களை அனுமதிப்பார். கர்த்தர் தம்முடைய நீதியினால் நம்மோடு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது நம்முடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ நம்மால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் கல்தையரை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் கல்தையரின் வேலையை குறித்து அவர்களுடைய பிரயாசங்களை எளிதாக்குவார். கல்தையர்கள் தங்கள் பட்டயத்தால் எருசலேமின் குடிகளை அழிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பார். அவர்கள் மீது மகா கொள்ளை நோயை அனுப்புவார். கல்தையரின் பட்டயத்தால் செத்துப்போகிற யூதர்களை விட கர்த்தர் அனுப்பின மகா கொள்ளை நோயால் செத்துப்போகிற யூதர்களின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். இந்த யுத்தத்தில் கல்தையருக்கு சேதம் உண்டாகாது, யூதருக்கு நாசம் உண்டாகும். யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் அழிவு வரும்போது சிதேக்கியா ராஜாவும் அழிந்து போவான். அவனுடைய ஊழியக்காரரும் எருசலேமின் குடிகளோடு அழிந்து போவார்கள். பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பியவர்கள் கல்தையருடைய கரங்களில் விழுவார்கள். கல்தையர்கள் ஒருவரையும் தப்பவிட மாட்டார்கள், யாரையும் மன்னிக்க மாட்டார்கள், யாருக்கும் இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். கர்த்தர் சிதேக்கியா ராஜாவுக்கு வரப்போகும் அழிவை எரேமியா மூலமாய் முன் அறிவிக்கிறார். எரேமியா தங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று சிதேக்கியா விரும்பினான். கர்த்தர் தங்களுக்கு ஆறுதலான செய்தியை கொடுப்பார் என்றும் தங்களை நேபுகாத் நேச்சாரிடமிருந்து காத்துக்கொள்வார் என்றும் எதிர்பார்த்தான். ஆனால் கர்த்தரோ சிதேக்கியாவின் மீதும் யூதா தேசத்தின் மீதும் கோபமாய் இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களே அவர்கள் மீது வந்திருக்கிற நியாய தீர்ப்புக்கு காரணம். அவர்கள் எப்படி அழியப் போகிறார்கள் என்பதை கர்த்தர் எரேமியா மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதுமில்லை, அவன் மன்னிப்பதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். எரேமியா 20வது அதிகாரத்தின் கடைசி வசனம் யோயாக்கீமின் ஆட்சி காலத்தில் கூறப்பட்ட கடைசி தீர்க்க தரிசனமாகும். எரேமியா 21 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் கூறப்பட்டவை. சிறையிருப்புக்கு முன்பு சிதேக்கியா யூதாவை ஆட்சி புரிந்த கடைசி ராஜா ஆவான். எருசலேம் நகரம் முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கும் நேபுகாத் நேச்சார் யூதாவை பிடிப்பதற்கும் 3 வருஷங்களுக்கு முன்பு எரேமியா இந்த தீர்க்க தரிசனங்களை கூறுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் கூறப்படும் போது நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான். சிதேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்காகவும் தன்னுடைய அதிகாரிகளை எரேமியாவிடம் அனுப்புகிறான். சிதேக்கியா ராஜாவிற்கோ அவனுடைய ஆசாரியர்களுக்கோ அல்லது தீர்க்கதரிசிகளுக்கோ எரேமியா எந்த நம்பிக்கையான வார்த்தையையும் கூறவில்லை. எருசலேம் நகரத்தின் அழிவையும் யூதா தேசத்தின் அழிவையும் எரேமியா முன்னறிவிக்கிறார். எரேமியா தன்னுடைய புஸ்தகத்தில் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட செய்திகளை எழுதுகிறார். யோயாக்கீமின் நாட்களில் உண்டாகும் அழிவையும் விவரிக்கிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசன விவரம் யோயாக்கீமின் ஆட்சி காலமும் சிதேக்கியாவின் ஆட்சி காலமும். இதற்கு முந்திய 2 ராஜாக்களின் ஆட்சி காலங்கள். யோயாக்கீமின் ஆட்சி காலம், மறுபடியும் சிதேக்கியாவின் ஆட்சி காலமும் எருசலேமின் இறுதி முடிவும். பஸ்கூர் செப்பனியா ஆகிய இருவரையும் சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம் அனுப்புகிறான்.
நேபுகாத் நேச்சாரிடமிருந்து தேசத்தை மீட்பதற்காக எரேமியாவை கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்வதற்கு இவர்கள் இருவரும் வருகிறார்கள். இங்கு கூறப்பட்டிருக்கும் செப்பனியா எரேமியா 29:25, 37:3, 52:24 ஆகிய வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறான். யூதா ஜெயிக்க வேண்டும் என்று எரேமியாவால் ஜெபிக்க முடியவில்லை. யூதா அழிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதற்கான காரணங்களை எரேமியா அவர்களிடம் கூறுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பி விடுவேன். அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்ப்பேன். நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணுவேன். இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கரைக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதுமில்லை, அவன் மன்னிப்பதுமில்லை, இறங்குவதுமில்லை. நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தையர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன். அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும். எரேமியா தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். இதனால் யூதர்கள் கோபமடைந்து எரேமியாவிற்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தேச துரோக வார்த்தைகளை கூறுவதாக எரேமியாவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். எரேமியா கூறியது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய தெய்வீக நீதி நிறைவேறும்.